சார் இந்த இடியத்தை என்ன விடுங்க சார். அவன் சார் சார் ஜோ போட்டான் சார். ஏண்டா இருந்த ஒரே ஆதாரம் அவன்தான். அவனையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியா? இல்ல சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் டேய் விடுங்க லூசு. எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன்ல சார். அந்த நகுலனும் ஜோவும் பார்ட்னர்ஸ் போல இருக்கு. ஏதோ தகராறுல நகுலன் ஜோவை போட்டு தள்ளிட்டான். நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்து ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை பாருங்க. சரி சார். அந்த ஜோ எந்த கண்ட்ரினே தெரியல சார். அவன் பாஸ்போர்ட் கிடைச்சா டீடைல் எடுத்துடலாம். என்ன நாம் அரெஸ்ட் பண்ணமே லோகேஷ். அவனை நியாயமா நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போகணும். கோர்ட்டுக்கெல்லாம் வேணாம், போட்டு தள்ளிடலான்னு கமிஷனர் சொல்றாரு. அப்படியே இந்த தூக்கியையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எப்படி? சின்ன பையன் சார். ராகவியும் சின்ன பொண்ணு தான் மகேந்திரன். சும்மா விட்டுற முடியுமா? கோர்ட்டுக்கு கூட்டு போகலாம் சார். அதுக்காக நம்மளே கொள்றது பாவம் சார். பாவம் தான். நாம கொண்டு போய் இவனை கோர்ட்ல நிப்பாட்டலாம். ஆனா கேஸ் நிக்காதே. நீங்க தான் நாளைக்கு சாட்சி சொல்லணும். கிரைம் நடந்த அன்னைக்கே ஏண்டா சொல்லலன்னு அவங்க ஒருத்தர் சுத்தியில வச்சுட்டு கேட்பாரே. நாங்க சொல்றோம் சார், கொலையோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோன்னு. வெயிட் பண்றதா? எவனோ ஒருத்தன் போதையை காட்டி பொண்ணுங்களை வேட்டையாடுவான், எதிர்த்து கேட்கிற பொண்ணை போட்டு தள்ளுவான். அப்படிப்பட்டவனை பிடிக்கிறதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்கறதா? ஒரே என்கவுண்டர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மாங்காய்கள். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் போய் நாளைக்கு லோகேஷை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க 3 பேரை இவனை கூட்டிட்டு வந்துடுங்க. திட்டமிட்டபடி கரெக்டாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். லோகேஷோட ஃபைல். அண்டம் கிடுக்கிடுங்க ஆறு பொறி கலங்க முண்டு போன ஒழிக்க போறேன்டா. கண்டும் நடுங்க காடும் சலசலங்க கிண்டி கிழங்கெடுக்க வாரேண்டா. அச்சம் துளியும் இல்ல பிச்சம் எதுவும் இல்ல பிச்சி உன பிளக்க போறேண்டா. உச்சி மலையும் இல்ல கட்சி துணையும் இல்ல நச்சி உயிர் முடிக்க வாரேண்டா. போயிருடா எட்டி போயிருடா, போகலனா முட்டி பேந்திருண்டா. கனவிற்கு கொண்ட உறவிற்கு இல்ல பயம் எனக்கு போடாதே. சொல்ல மொழி இருக்கு வெல்ல வலுவிருக்கு கள்ளத்தனம் எதுக்கு வாடாதே. நல்ல மனம் இருக்கு செல்ல வழி இருக்கு கட்டு தலை எதுக்கு கேப்பேண்டா. கெட்ட கதை இருக்கு பட்ட துயர் இருக்கு குத்த கொலை எதுக்கு தீப்பேண்டா. தாங்களடா துன்பம் தாங்களடா சாம்பலிலே
கையை விடுங்க சார். என்ன எங்க கூட்டு போறீங்க சார்? என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போங்க சார். கோர்ட்டுக்கு தானே? உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மெயின் கோர்ட்டுக்கு போலாம். ஏய் இவன் கையை எடுத்து விடு, எடுத்து விடு. ஏய் வாடா சொல்றேன். சார் நம்மால மறைக்கிட்டாங்க சார். வாங்க சார், கண்ணை எடுத்து போடுங்க சார். சார் காப்பாத்துங்க சார், வாங்க சார். சார் சார் இங்க நாங்க சிக்கிட்டோம்னு டென்ஷன்ல இருக்கோம். நீங்க கூலா டைரி சுத்திட்டு இருக்கீங்க. சுடுங்க சார். சுடுறது வடைனானதுக்கு அப்புறம் என்னதானே குதிக்கணும்? எனக்கு எதுக்கு டென்ஷன்? அவனையாவது மன்னிச்சிடலாம். ஆளுங்கட்சிக்காக எதிர்கட்சியும் எதிர்கட்சிக்காக ஆளுங்கட்சியும் போட்டு தள்ளுறவன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும்னா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பூச்செடி மேல ரத்தம் தெளிச்ச மாதிரி அந்த பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்தப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை என் பொண்ணை இழந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல? அந்த ராகவி எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பா. ஊரோட போதை வியாபாரத்துக்கும் பணத்தாசைக்கும் ஒரு பொண்ணை ஏண்டா நாசமாக்குறீங்க? என்னடா நியாயம் இது? ராகவி யாருக்காக போராடினாலோ அந்த பொண்ணுங்களை போய் பார்த்தேன். அந்த கொடுமையை செஞ்சவங்களுக்கு கொள்ளி வைக்கணும்னு தீயா தேடினேன். கோளாறெல்லாம் அந்த கிளப்ல தான் தெரிஞ்சுட்டு அங்க போய் பார்த்தா அந்த ஓனர் டெட் பாடியா கிடக்கிறான். அங்கேயும் இந்த பக்கி வந்து நிக்கிறான். நான் எங்க போனாலும் முந்திரி கொட்டையா முந்திக்கிட்டு வந்து நிற்பான். ஆனா அன்னைக்கு நான் பிந்திட்டேன் சார். என் ராகவி போன் பண்ண அன்னைக்கு நான் நேரத்துக்கு போயிருந்தேன், அவளை நான் இழந்திருக்க மாட்டேன். அவ சாவுக்கு யாரு காரணம், அவளை கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அந்த கிளப்புக்கு போயிருந்தேன். கொன்னவனை விட்டுட்டு இந்த ஆள் என்ன குறி வச்சார். அடிச்சு சொல்றேன் சார், என் ராகவியை கொன்னவன் தான் அந்த கிளப்போட ஜோயும் கொண்டு இருக்கணும். சார் 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 ஏதோ பேசி செத்துருக்கலாம் சார். நடு நெஞ்சிலே போடுங்க சார், போடுங்க சார். அவட நடு நெஞ்சிலையா இல்ல நடு நெத்திலையா? அந்த கிளப் ஓனரை போட்ட மாதிரி உங்களுக்கு தான் அந்த எய்ம் நல்லா வருமே மகேந்திரன். சார் என்ன சார் சொல்றீங்க? கிளப் ஓனரை நாங்க முன்னோர் போட்டோமா? பொய் பேசினா நீங்க தப்பிக்கலாம், ப்ளூரல்ல பேசி கூட்டாளியா மாட்டி விட்டீங்களே. என்ன சொல்ற சார்? அந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சார். நான் அவர் சொன்னதை நம்பல. ஜோ ரூம்ல நகுலன் வச்ச கேமராவில் பதிவான விஷயங்களை மட்டுமே நம்புறேன். தேக்கோ, இங்க ஒரு கேமரா ஒளிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க சார், எல்லாம் உண்மையா தெரியும். உன்கிட்ட பிரச்சனை பண்ணா அந்த ராகவியை எங்கே வச்சு போட்டிருக்க வேண்டியதானே? நீ அன்னைக்கு அசால்ட்டா விட்ட. ஸ்டேஷன்ல வச்சு நாங்க அவளை போட வேண்டியதா போச்சு. Hey, calm. That's why I pay you for. Girls too. ஏய் நீ கூட்டி கொடுத்த ஆதாரத்தோட தான் அவன் ஸ்டேஷனுக்கே வந்தா. நேரா இன்ஸ்பெக்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஆள் இங்க வரும்போது நீ இருந்தா எங்களுக்கு சிக்கல். அதனால நீங்க 3 பேர் தான் என் ராகவி கொன்னீங்கன்னு தெரிஞ்ச நொடியில என் உசுரே நின்னுச்சுடா.